அதுக்கப்புறம் நான் சேனலில் பார்க்குறேன். 7 மணிக்கு போடுவேன். ஓகே ஓகே தனியாக போடுறேன். ஓகே இது வந்து நான் திரு பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்பதற்கு அவர் கவர்மெண்ட் அவர்களுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில் போட்டிக்கிட்டோம். அதில் நாங்கள் போட்டியிட்ட 11 தேதியில் மன்னார்குடியில் திரு எஸ் காமராஜ் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். இன்றைக்கு நான் அவர் ஊருக்கு போகிறேன்னு சொன்னதுனால he went our friends in Pondicherry and he told I am going to native and I will come back after. So I thought நம்மளுக்கு இந்த லெட்டர் தேவை இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு என் செக்ரட்டரி அனுப்பி அவர்கிட்ட அரௌண்ட் 6:30 இந்த லெட்டர் சைன் பண்ணிட்டு பாயிண்ட் வந்துட்டேன். அப்போ நான் இது வந்து நான் திரு பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்பதற்கு அவர் கவர்மெண்ட் அவர்களுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில் போட்டிக்கிட்டோம். அதில் நாங்கள் போட்டியிட்ட 11 தேதியில் மன்னார்குடியில் திரு எஸ் காமராஜ் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். இன்றைக்கு நான் அவர் ஊருக்கு போகிறேன்னு சொன்னதுனால he went our friends in Pondicherry and he told I am going to native and I will come back after. So I thought நம்மளுக்கு இந்த லெட்டர் தேவை இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு என் செக்ரட்டரி அனுப்பி அவர்கிட்ட அரௌண்ட் 6:30 இந்த லெட்டர் சைன் பண்ணிட்டு பாயிண்ட் வந்துட்டேன். அப்போ நான் டிவியில் பார்க்குறப்ப தான் தெரியுது எங்கள் எம்எல்ஏ வந்து சப்போர்ட்டிங் விஜய். ஐ கால் மை செக்ரட்டரி அந்த டே அவன் ரீச் ஆன உடனே நான் அப்பாயின்மெண்ட் கேட்டு கவர்மெண்ட் வந்து இந்த லெட்டர் இருக்குது. இதில் தான் நானும் சைன் பண்ணியிருக்கேன், காமராஜ் சைன் பண்ணியிருக்காரு. இன்னொரு லெட்டர் இதை வந்திருக்கு. ஒன்று இது வந்து குதிரை பேரமாக இருக்கணும், இல்லாட்டி ஃபோர்ஜரியாக இருக்கணும். இதை வந்து நீங்கள் இது மாதிரி விஷயங்கள் தமிழ்நாட்டில் அலோவ் பண்ணக்கூடாது. இட் இஸ் அகைன்ஸ்ட் டெமோக்ரஸி, மாங்கரி இன் டெமோக்ரஸி. இதை வந்து அலோவ் பண்ணக்கூடாது. சீரியஸாக இன்வெஸ்டிகேட் பண்ணணும். இதை வந்து ஹார்ஸ் ட்ரேடிங்காக இருந்தாலும் நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும், ஃபோர்ஜரியாக இருந்தாலும் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். அது வந்து ஹார்ஸ் ட்ரேடிங்காக தான் இருக்கணுங்கிறது தான் என்னுடைய. ஏன்னா எங்கள் காமராஜுக்கு விஜய்க்கு என்ன சம்மந்தம்? திடீர்னு வந்து கொடுக்குறாருன்னா என்ன இருக்குது? அதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கலாம்? நான் ஒரு தூய்மையான சக்தி, நான் தீய சக்திகளை ஒழிக்க வந்திருக்கேன்னு சொல்லி ஓட்டு கேட்டு எதிரணியிலேருந்து எம்எல்ஏக்களை வந்து தன் வசப்படுத்துறது சரியான ஒரு அரசியலாக இது வரைக்கும் தமிழ்நாட்டில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவரை எதிர்த்து திவிக வேட்பாளரை எதிர்த்து வெற்றி பெற்ற எம்எல்ஏவை அவருக்கு ஆதரவுங்கிற நிலைப்பாட்டுக்கு வந்து அதை எப்படி அலோவ் பண்ண முடியும்? அதை எப்படி அவர் கேட்குறாரு? இது வரைக்கும் நாங்கள் பண்ணதே இல்லை. இது வரைக்கும் எந்த ஆட்சி. அதனால பார்ப்போம். கவர்னர் ஆக்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்கேன், இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். சரி, இது வந்து நான் திரு பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்பதற்கு அவர் கவர்மெண்ட் அவர்களுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில் போட்டிக்கிட்டோம். அதில் நாங்கள் போட்டியிட்ட 11 தேதியில் மன்னார்குடியில் திரு எஸ் காமராஜ் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். இன்றைக்கு நான் அவர் ஊருக்கு போகிறேன்னு சொன்னதுனால he went our friends in Pondicherry and he told I am going to native and I will come back after. So I thought நம்மளுக்கு இந்த லெட்டர் தேவை இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு என் செக்ரட்டரி அனுப்பி அவர்கிட்ட அரௌண்ட் 6:30 இந்த லெட்டர் சைன் பண்ணிட்டு பாயிண்ட் வந்துட்டேன். அப்போ நான் டிவியில் பார்க்குறப்ப தான் தெரியுது எங்கள் எம்எல்ஏ வந்து சப்போர்ட்டிங் விஜய். ஐ கால் மை செக்ரட்டரி அந்த டே அவன் ரீச் ஆன உடனே நான் அப்பாயின்மெண்ட் கேட்டு கவர்மெண்ட் வந்து இந்த லெட்டர் இருக்குது. இதில் தான் நானும் சைன் பண்ணியிருக்கேன், காமராஜ் சைன் பண்ணியிருக்காரு. இன்னொரு லெட்டர் இதை வந்திருக்கு. ஒன்று இது வந்து குதிரை பேரமாக இருக்கணும், இல்லாட்டி ஃபோர்ஜரியாக இருக்கணும். இதை வந்து நீங்கள் இது மாதிரி விஷயங்கள் தமிழ்நாட்டில் அலோவ் பண்ணக்கூடாது. இட் இஸ் அகைன்ஸ்ட் டெமோக்ரஸி, மாங்கரி இன் டெமோக்ரஸி. இதை வந்து அலோவ் பண்ணக்கூடாது. சீரியஸாக இன்வெஸ்டிகேட் பண்ணணும். இதை வந்து ஹார்ஸ் ட்ரேடிங்காக இருந்தாலும் நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும், ஃபோர்ஜரியாக இருந்தாலும் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். அது வந்து ஹார்ஸ் ட்ரேடிங்காக தான் இருக்கணுங்கிறது தான் என்னுடைய. ஏன்னா எங்கள் காமராஜுக்கு விஜய்க்கு என்ன சம்மந்தம்? திடீர்னு வந்து கொடுக்குறாருன்னா என்ன இருக்குது? அதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கலாம்? நான் ஒரு தூய்மையான சக்தி, நான் தீய சக்திகளை ஒழிக்க வந்திருக்கேன்னு சொல்லி ஓட்டு கேட்டு எதிரணியிலேருந்து
எம்எல்ஏக்களை வந்து தன் வசப்படுத்துறது சரியான ஒரு அரசியல் அது. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவரை எதிர்த்து திமுக வேட்பாளரை எதிர்த்து வெற்றி பெற்ற எம்எல்ஏவை அவருக்கு ஆதரவுங்கிற நிலைப்பாட்டுக்கு வந்து அதை எப்படி அலோவ் பண்ண முடியும்? அதை எப்படி அவர் கேட்குறாரு? இது வரைக்கும் நாங்கள் இதெல்லாம் பண்ணதே இல்லை. இது வரைக்கும் எந்த ஆட்சி. அதனால பார்ப்போம். கவர்னர் ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்கேன், இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். சரி சார், அந்த லெட்டர் மட்டும் எடுத்துக்கோங்க சார். கொஞ்சம் மைக் எடுத்துருப்போம். மைக்கில் எடுத்து இது வந்து நான் திரு பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்பதற்கு அவர் கவர்மெண்ட் ஆரம்பித்ததற்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழ்நாட்டில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில் போட்டிக்கிட்டோம். அதில் நாங்கள் போட்டியிட்ட 11 தேதியில் மன்னார்குடியில் திரு எஸ் காமராஜ் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். இன்றைக்கு நான் அவர் ஊருக்கு போகிறேன்னு சொன்னதுனால he went our friends in Pondicherry and he told I am going to native and I will come back after tomorrow. So I thought நம்மளுக்கு இந்த லெட்டர் தேவை இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு செக்ரட்டரி அனுப்பி அவர்கிட்ட அரௌண்ட் 6:30 இந்த லெட்டர் சைன் பண்ணிட்டு பாயிண்ட் வந்துருக்காங்க. அப்போ நான் டிவியில் பார்க்குறப்ப தான் தெரியுது எங்கள் எம்எல்ஏ வந்து ஏஎம்கே சப்போர்ட்டிங் விஜய். ஐ கால் மை செக்ரட்டரி அந்த வே அவன் ரீச் ஆன உடனே நான் அப்பாயின்மெண்ட் கேட்டு கவர்மெண்ட் வந்து இந்த லெட்டர் கொடுத்து இதில் தான் நானும் சைன் பண்ணியிருக்கேன், காமராஜ் சைன் பண்ணியிருக்காரு. இன்னொரு லெட்டர் இதை வந்திருக்கு. ஒன்று இது வந்து குதிரை பேரமாக இருக்கணும், இல்லாட்டி ஃபோர்ஜரியாக இருக்கணும். இதை வந்து நீங்கள் இது மாதிரி விஷயங்கள் தமிழ்நாட்டில் அலோவ் பண்ணக்கூடாது. இட் இஸ் அகைன்ஸ்ட் டெமோக்ரஸி, மாங்கரி இன் டெமோக்ரஸி. இதை வந்து அலோவ் பண்ணக்கூடாது. சீரியஸாக இன்வெஸ்டிகேட் பண்ணணும். இதை வந்து ஹார்ஸ் ரைடிங்காக இருந்தாலும் நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும், ஃபோர்ஜரியாக இருந்தாலும் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். அது வந்து ஹார்ஸ் ரைடிங்காக தான் இருக்கணுங்கிறது தான் என்னுடைய. ஏன்னா எங்கள் காமராஜுக்கு விஜய்க்கு என்ன சம்மந்தம்? திடீர்னு வந்து கொடுக்குறாருன்னா என்ன இருக்குது? அதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கலாம்? நான் ஒரு தூய்மையான சக்தி, நான் தீய சக்திகளை ஒழிக்க வந்திருக்கேன்னு சொல்லி ஓட்டு கேட்டு எதிரணியிலேருந்து எம்எல்ஏக்களை வந்து தன் வசப்படுத்துறது சரியான ஒரு அரசியல் அது. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவரை எதிர்த்து திமுக வேட்பாளரை எதிர்த்து வெற்றி பெற்ற எம்எல்ஏவை அவருக்கு ஆதரவுங்கிற நிலைப்பாட்டுக்கு வந்து அதை எப்படி அலோவ் பண்ண முடியும்? அதை எப்படி அவர் கேட்குறாரு? இது வரைக்கும் நாங்கள் இதெல்லாம் பண்ணதே இல்லை. இது வரைக்கும் எந்த ஆட்சி. அதனால பார்ப்போம். கவர்னர் ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்கேன், இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். சரி இது வந்து நான் திரு பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்பதற்கு அவர் கவர்மெண்ட் ஆரம்பித்ததற்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழ்நாட்டில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில் போட்டிக்கிட்டோம். அதில் நாங்கள் போட்டியிட்ட 11 தேதியில் மன்னார்குடியில் திரு எஸ் காமராஜ் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். இன்றைக்கு நான் அவர் ஊருக்கு போகிறேன்னு சொன்னதுனால he went our friends in Pondicherry and he told I am going to native and I will come back after tomorrow. So I thought நம்மளுக்கு இந்த லெட்டர் தேவை இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு செக்ரட்டரி அனுப்பி அவர்கிட்ட அரௌண்ட் 6:30 இந்த லெட்டர் சைன் பண்ணிட்டு பாயிண்ட் வந்துருக்காங்க. அப்போ நான் டிவியில் பார்க்குறப்ப தான் தெரியுது எங்கள் எம்எல்ஏ வந்து ஏஎம்கே சப்போர்ட்டிங் விஜய். ஐ கால் மை செக்ரட்டரி அந்த வே அவன் ரீச் ஆன உடனே நான் அப்பாயின்மெண்ட் கேட்டு கவர்மெண்ட் வந்து இந்த லெட்டர் கொடுத்து இதில் தான் நானும் சைன் பண்ணியிருக்கேன், காமராஜ் சைன் பண்ணியிருக்காரு. இன்னொரு லெட்டர் இதை வந்திருக்கு. ஒன்று இது வந்து குதிரை பேரமாக இருக்கணும், இல்லாட்டி ஃபோர்ஜரியாக இருக்கணும். இதை வந்து நீங்கள் இது மாதிரி விஷயங்கள் தமிழ்நாட்டில் அலோவ் பண்ணக்கூடாது. இட் இஸ் அகைன்ஸ்ட் டெமோக்ரஸி, மாங்கரி இன் டெமோக்ரஸி. இதை வந்து அலோவ் பண்ணக்கூடாது. சீரியஸாக இன்வெஸ்டிகேட் பண்ணணும். இதை வந்து ஹார்ஸ் ரைடிங்காக இருந்தாலும் நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும், ஃபோர்ஜரியாக இருந்தாலும் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். அது வந்து ஹார்ஸ் ரைடிங்காக தான் இருக்கணுங்கிறது தான் என்னுடைய. ஏன்னா எங்கள் காமராஜுக்கு விஜய்க்கு என்ன சம்மந்தம்?
திடீர்னு வந்து கொடுக்குறாருன்னா என்ன இருக்கு? அதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கலாம்? நான் ஒரு தூய்மையான சக்தி, நான் தீய சக்திகளை ஒழிக்க வந்திருக்கேன்னு சொல்லி ஓட்டு கேட்டு எதிரணியிலேருந்து எம்எல்ஏக்களை வந்து தன் வசப்படுத்துறது சரியான ஒரு அரசியல். அது இது வரைக்கும் தமிழ்நாட்டில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவரை எதிர்த்து டிவிகே வேட்பாளரை எதிர்த்து வெற்றி பெற்ற எம்எல்ஏவை அவருக்கு ஆதரவுங்கிற நிலைப்பாட்டுக்கு வந்து அதை எப்படி அலோவ் பண்ண முடியும்? அதை எப்படி அவர் கேட்குறாரு? இது வரைக்கும் நாங்கள் அதெல்லாம் பண்ணதே இல்லை. இது வரைக்கும் எந்த ஆட்சி. அதனால பார்ப்போம். கவர்னர் ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்கேன். இதை வந்து நான் திரு பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்பதற்கு அவர் கவர்மெண்ட் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில போட்டியிட்டோம். அதில் நாங்கள் போட்டியிட்ட 11 தேதியில மன்னார்குடியில. இது வந்து நான் திரு பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்பதற்கு அவர் கவர்மெண்ட் அவர்களுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில போட்டியிட்டோம். அதில் நாங்கள் போட்டியிட்ட 11 தேதியில மன்னார்குடியில திரு எஸ் காமராஜ் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். இன்றைக்கு நான் அவர் ஊருக்கு போறேன்னு சொன்னதுனால he went our friends in Pondicherry and he told I am going to native and I will come back after. So I thought நம்மளுக்கு இந்த லெட்டர் தேவை இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு செக்ரட்டரி அனுப்பி அவர்கிட்ட அரௌண்ட் 6:30. இதை வந்து நான் திரு பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இதை வந்து நான் திரு பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்பதற்கு அவர் கவர்மெண்ட் அவர்களுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில போட்டியிட்டோம். அதில் நாங்கள் போட்டியிட்ட 11 தேதியில மன்னார்குடியில திரு எஸ் காமராஜ் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். இன்றைக்கு நான் அவர் ஊருக்கு போறேன்னு சொன்னதுனால he went our friends in Pondicherry and he told I am going to native and I will come back after. So I thought நம்மளுக்கு இந்த லெட்டர் தேவை இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு செக்ரட்டரி அனுப்பி அவர்கிட்ட அரௌண்ட் 6:30 இந்த லெட்டர் சைன் பண்ணிட்டு வாங்கிட்டு வந்துருக்காங்க. அப்ப நான் டிவியில பாக்குறப்பதான் தெரியுது எங்க எம்எல்ஏ வந்து சப்போர்ட்டிங் விஜய். ஐ கால் மை செக்ரட்டரி அந்த வே அவன் ரீச் ஆன உடனே நான் அப்பாயின்மெண்ட் கேட்டு கவர்னர் வந்து இந்த லெட்டர் இதில் தான் நானும் சைன் பண்ணிருக்கேன், காமராஜ் சைன் பண்ணிருக்காரு. இன்னொரு லெட்டர் இதை வந்திருக்கு. ஒன்று இது வந்து குதிரை பேரமா இருக்கணும், இல்லாட்டி ஃபோர்ஜரியா இருக்கணும். இதை வந்து நீங்க இது மாதிரி விஷயங்கள் தமிழ்நாட்டில் அலோவ் பண்ணக்கூடாது. இட் இஸ் அகைன்ஸ்ட் டெமோக்ரஸி, மாங்கரி இன் டெமோக்ரஸி. இதை வந்து அலோவ் பண்ணக்கூடாது. சீரியஸா இன்வெஸ்டிகேட் பண்ணணும். இதை வந்து ஹாஸ்டடிங்கா இருந்தாலும் நீங்க ஆக்ஷன் எடுக்கணும், ஃபோர்ஜரியா இருந்தாலும் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். அது வந்து ஹாஸ்டடிங்கா தான் இருக்கணுங்கிறது தான் என்னுடைய. ஏன்னா காமராஜுக்கு விஜய்க்கு என்ன சம்மந்தம்? திடீர்னு வந்து கொடுக்குறாருன்னா என்ன இருக்கு? அதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கலாம்? நான் ஒரு தூய்மையான சக்தி, நான் தீய சக்திகளை ஒழிக்க வந்திருக்கேன்னு சொல்லி ஓட்டு கேட்டு எதிரணியிலேருந்து எம்எல்ஏக்களை வந்து தன் வசப்படுத்துறது சரியான ஒரு அரசியல். அது இது வரைக்கும் தமிழ்நாட்டில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவரை எதிர்த்து டிவிகே வேட்பாளரை எதிர்த்து வெற்றி பெற்ற எம்எல்ஏவை அவருக்கு ஆதரவுங்கிற நிலைப்பாட்டுக்கு வந்து அதை எப்படி அலோவ் பண்ண முடியும்? அதை எப்படி அவர் கேட்கிறாரு? இது வரைக்கும் நாங்கள் பண்ணதே இல்லை. இது வரைக்கும் எந்த ஆட்சி. அதனால பார்ப்போம். கவர்னர் ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்கேன், இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். சார் இந்த லெட்டர் மட்டும் எடுத்துக்கோ சார், கொஞ்சம் மைக் எடுத்துருப்போம். மைக்ல இதை வந்து நான் திரு பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்பதற்கு அவர் கவர்மெண்ட் அவர்களுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில போட்டியிட்டோம். அதில் நாங்கள் போட்டியிட்ட 11 தேதியில மன்னார்குடியில திரு எஸ் காமராஜ் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். இன்றைக்கு நான் அவர் ஊருக்கு போறேன்னு சொன்னதுனால he went our friends in Pondicherry and he told I am going to native and I will come back after. So I thought நம்மளுக்கு இந்த லெட்டர் தேவை இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு செக்ரட்டரி அனுப்பி அவர்கிட்ட அரௌண்ட் 6:30 இந்த லெட்டர் சைன் பண்ணிட்டு வாங்கிட்டு வந்துருக்காங்க.
அப்ப நான் டிவியில பாக்குறப்பதான் தெரியுது எங்க எம்எல்ஏ வந்து ஏஎம்கே சப்போர்ட்டிங் விஜய் ஐ காட் ஸ்டாப். ஐ கால் மை செக்ரட்டரி அந்த வே அவன் ரீச் ஆன உடனே நான் அப்பாயின்மெண்ட் கேட்டு கவர்னர் வந்து இந்த லெட்டர் இதில் தான் நானும் சைன் பண்ணிருக்கேன், காமராஜர் சைன் பண்ணியிருக்காரு. இன்னொரு லெட்டர் இதை வந்திருக்கு. ஒன்று இது வந்து குதிரை பேரமா இருக்கணும், இல்லாட்டி ஃபோர்ஜரியா இருக்கணும். இதை வந்து நீங்க இது மாதிரி விஷயங்கள் தமிழ்நாட்டில் அலோவ் பண்ணக்கூடாது. இட் இஸ் அகைன் டெமோக்ரஸி, மாங்கரி இன் டெமோக்ரஸி. இதை வந்து அலோவ் பண்ணக்கூடாது. சீரியஸா இன்வெஸ்டிகேட் பண்ணணும். இதை வந்து ஹார்ஸ் ட்ரேடிங்கா இருந்தாலும் நீங்க ஆக்ஷன் எடுக்கணும், ஃபோர்ஜரியா இருந்தாலும் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். அது வந்து ஹார்ஸ் ட்ரேடிங்கா தான் இருக்கணுங்கிறது தான் என்னுடைய. ஏன்னா காமராஜுக்கு விஜய்க்கு என்ன சம்மந்தம்? திடீர்னு வந்து கொடுக்குறாருன்னா என்ன இருக்கு? அதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கலாம்? நான் ஒரு தூய்மையான சக்தி, நான் தீய சக்திகளை ஒழிக்க வந்திருக்கேன்னு சொல்லி ஓட்டு கேட்டு எதிரணியில இருந்து எம்எல்ஏக்களை வந்து தன் வசப்படுத்துறது சரியான ஒரு அரசியலாது. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவரை எதிர்த்து டிவிகே வேட்பாளரை எதிர்த்து வெற்றி பெற்ற எம்எல்ஏவை அவருக்கு ஆதரவுங்கிற நிலைப்பாட்டுக்கு வந்து அதை எப்படி அலோவ் பண்ண முடியும்? அதை எப்படி அவர் கேட்கிறாரு? இது வரைக்கும் நாங்கள் பண்ணதே இல்லை. இது வரைக்கும் எந்த ஆட்சி. அதனால பார்ப்போம். கவர்னர் ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்கேன், இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். சரி ஓகே சார். இந்த லெட்டர் மட்டும் எடுத்துக்கோ சார், கொஞ்சம் மைக் எடுத்துருப்போம். மைக்ல இதை வந்து நான் பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்பதற்கு அவர் கவர்மெண்ட் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில போட்டியிட்டோம். அதில் நாங்கள் போட்டியிட்ட 11 தேதியில மன்னார்குடியில திரு எஸ் காமராஜ் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். இன்றைக்கு நான் அவர் ஊருக்கு போறேன்னு சொன்னதுனால he went our friends in Pondicherry and he told I am going to native and I will come back after. So I thought நம்மளுக்கு இந்த தேவை இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு செக்ரட்டரி அனுப்பி அவர்கிட்ட அரௌண்ட் 6:30 இந்த லெட்டர் சைன் பண்ணிட்டு வாங்கிட்டு வந்துருக்காங்க. அப்ப நான் டிவியில பாக்குறப்பதான் தெரியுது எங்க எம்எல்ஏ வந்து ஏஎம்கே சப்போர்ட்டிங் விஜய் ஐ காட் ஸ்டாப். ஐ கால் மை செக்ரட்டரி அந்த வே அவன் ரீச் ஆன உடனே நான் அப்பாயின்மெண்ட் கேட்டு கவர்னர் வந்து இந்த லெட்டர் இதில் தான் நானும் சைன் பண்ணிருக்கேன், காமராஜர் சைன் பண்ணியிருக்காரு.
பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றனர். இன்று மாலை தமிழக வெற்றி கழக தலைவருக்கு பெரும்பான்மையான ஆதரவு, அதாவது 118க்கு மேல் ஆதரவு இருப்பதாக ஒரு பிம்பம் என்பது ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் தற்பொழுது அது பல மாற்றங்களை கண்டுள்ளதை பார்க்க வேண்டியிருக்கிறது. 2 இடதுசாரிகள் ஆதரவை தெரிவித்ததன் காரணமாக 116 இடங்கள் கிடைத்தனர். அந்த கடிதத்தை ஆளுநர் ஆரல்கரிடம் 3வது முறையாக இன்று ராஜ்பவனில் சந்தித்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து IUMலும் ஆதரவு தெரிவித்திருப்பதால் 118 வந்துவிடுகிறது. விசிகாவும் ஆதரவு தெரிவித்திருப்பதாக தகவல் கிடைத்ததை அடுத்து 120 பேர் ஆதரவு இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகியது. நாளை காலை 11 மணி அளவில் நேரு உள் விளையாட்டு அரங்கில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டின் முதல்வராக பொறுப்பேற்பார். 14வது தமிழ்நாட்டின் முதல்வராக பொறுப்பேற்பார். அவருக்கு தமிழ்நாட்டின் பொறுப்பாளுநர் ராஜேந்திர ஆலேக்கர் பதவி பிரமாணம் செய்து வைப்பார் என்ற தகவலும் வெளிப்படையாக பேசப்பட்டு வந்தது. ஆனால் தற்பொழுது அதில் மிகப்பெரிய ட்விஸ்ட் என்பது ஏற்பட்டிருக்கிறது. நாங்கள் ஆதரவு தெரிவிக்கவில்லை என்று IUMலுடைய கட்சியிலிருந்து அதிகாரப்பூர்வமாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. நாங்கள் எந்த இடத்திலும் ஆதரவு தெரிவிக்கவில்லை என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். இது மீண்டும் சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது. அதே வேளையில் விசிக சார்பிலும் ஒரு நிலையான வெளிப்படையான முடிவு என்பது கொடுக்கப்படவில்லை. இதற்கான பின்னணி காரணம் என்ன என்று தெரியவில்லை. தமிழ்நாட்டில் தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி முடிந்தது. ஏப்ரல் 23ஆம் தேதி முடிந்த நிலையில் மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகளுக்கான வாக்கு எண்ணிக்கை என்பது நடைபெற்றது. அதில் 108 இடங்கள் மட்டுமே தமிழக வெற்றி கழகத்திற்கு கிடைத்தது. அதற்கு அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது 73 தொகுதிகளில் திமுக கூட்டணியும், அதே போல 53 தொகுதிகளில் அதிமுக கூட்டணியும் வென்றிருந்தனர். இதில் 5 இடங்களில் வெற்றி பெற்றிருந்த காங்கிரஸ் கட்சி தன்னை திமுகவிலிருந்து விடுவித்துக் கொண்டு தன்னை தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொண்டது. எனவே அவருடைய அந்த கணக்கு என்பது 112ஆக மாறியது. மொத்தமாக 113. அதில் விஜய் ஏதேனும் ஒன்றை ராஜினாமா செய்யும் பட்சத்தில் 112ஆக மாறிவிடுகிறது. இந்த சூழ்நிலையில்தான் ஆளுநரை சந்தித்து கடந்த 6ஆம் தேதி பதவி பிரமாணம் செய்து வைக்க கோரி ஆட்சி அமைப்பதற்கான கோரிக்கையை முன்வைத்து ஆளுநரை முதன்முறையாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் சந்திக்கிறார். ஆனால் அன்றைய தினம் அவர் அளித்த கடிதமே அவருக்கு மிகப்பெரிய சர்ச்சையாகவும் பிரச்சனையாகவும் மாறி போனதையும் நாம் தொடர்ச்சியாக பார்த்தோம். இதற்கான காரணம் என்னவென்று பார்த்தால், மொத்தமாக ஆட்சி அமைப்பதற்கு 118 MLAக்கள் தேவை. ஆனால் அவரிடம் இருப்பதோ வெறும் 112 மட்டுமே. எனவே ஆட்சி அமைக்க மீதம் இருக்கக்கூடிய 6 பேர் எங்கே என்ற ஒரு கேள்வியை ஆளுநர் அவர்கள் கேட்டிருக்கிறார். ஆனால் இதற்கு உரிய பதில் என்பது கிடைக்கவில்லை. இதனைத் தொடர்ந்து நேற்றைய தினமும் 2வது முறையாக ராஜ்பவன் சென்று தமிழக வெற்றி கழக தலைவர் முக்கிய நிர்வாகிகளுடன் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த சூழலில் இதற்கிடையில் தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய நிர்வாகி விசிக, கம்யூனிஸ்ட் கட்சி, 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், அதே போல IUMலை சந்தித்து ஆதரவு திரட்ட ஒரு நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டது. ஆனால் IUML சார்பில் தொடர்ச்சியாக தமிழக முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆதரவு தெரிவித்தால் மட்டுமே எங்களுடைய ஆதரவை தமிழக வெற்றி கழகத்துக்கு வழங்க முடியும் என்று தெரிவித்துவிட்டனர். இதற்கிடையில் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் எங்களுடைய நிர்வாக குழுவை கூட்டி நாங்கள் முடிவெடுக்கிறோம் என்றும் தெரிவித்தார்கள். அதே போல விசிகவும் இன்றைய தினம் கூட்டம் கூட்டி அவருக்கு அதுக்கான முடிவு, அதாவது தமிழக வெற்றி கழக தலைவரின் ஆட்சி அமைவதற்கு எந்த மாதிரியான ஆதரவை தர முடியுமா முடியாத என்ற முடிவு எடுக்க இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் இன்று மாலை கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒவ்வொருவராக தனித்தனியாக தங்களுடைய ஆதரவை வெளிப்படையாக தெரிவித்தனர். அதே போல அதற்கான ஆதரவு கடிதத்தையும் அவர்கள் சிடி நிர்மல்குமாரிடம் வழங்கினார்கள். எனவே 2 இடதுசாரி கட்சியிடமிருந்து ஆதரவை பெற்ற அடுத்து 112 இடங்களில் இருந்த தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கான முதல்வருக்கான ஆதரவு என்பது 116ஆக மாறியது. எனவே தமிழக வெற்றி கழகத்திற்கான ஆதரவு என்பது 116 ஆகுது. இன்னும் 2 இடம் மட்டுமே தேவை. இந்த சூழலில் இன்று மாலை விசிக சார்பில் நிர்வாகிகள் கூட்டம் இணையதளம் மூலமாக நடைபெற்று இதற்கிடையிலேயே IUML ஆதரவை தெரிவித்ததாக கூறி 118 இடங்கள் கிடைத்துவிட்டது. விசிகவும் ஆதரவு தெரிவித்ததால் 120ஆக கிடைத்தது. எனவே 118ஐ தாண்டி 120 இடங்கள் பெற்றுள்ளோம். எனவே முதலமைச்சராக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் பொறுப்பேற்க இருக்கிறார். நாளை காலை 11 மணிக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் தமிழ்நாட்டு முதல்வராக 14வது முதல்வராக பொறுப்பேற்பார் என்ற ஒரு தகவலும் வெளியாகி இதனை சிபி பாலகிருஷ்ணன் அவர்கள் வெளிப்படையாக பேசியதை மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறியது. இந்த சூழலில் தான் IUML நாங்கள் ஆதரவு தெரிவிக்கவில்லை, விஜய்க்கு ஆட்சி அமைக்க IUML ஆதரவு இல்லை என்ற ஒரு மிகப்பெரிய குண்டை தூக்கியே போட்டார்கள் என்று பார்க்க வேண்டியது. என்ன காரணம் என்றால், விஜய்க்கு ஆதரவு இல்லை என்று இந்த IUML, அதாவது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அறிவிப்பு, தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க ஆதரவு அளித்ததாக தகவல் வெளியான நிலையில் மறுப்பு. மெஜாரிட்டிக்காக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை
தமிழக வெற்றிக் கழகம் ஆதரவு கேட்டிருந்தது. திமுக தலைவர் ஸ்டாலின் கூறினால் தாவேக்காக ஆதரிப்பதாக ஐயுஎம்எல்லின் தலைவர் காதர் மொய்தீன் கூறியிருந்தார். தாவேக்கா ஆட்சி அமைக்க ஆதரவு இல்லை என்று ஐயுஎம்எல் அறிவிப்பு. விசிக அதிகாரப்பூர்வமாக ஆதரவு அறிவிக்காத நிலையில் இப்பொழுது வரை அவருக்கு மெஜாரிட்டியான 118 இடங்கள் கிடைக்கவில்லை. எனவே இதனால் அடுத்தடுத்த காய் நகர்த்துகள் பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றனர். இன்று மாலை தமிழக வெற்றிக் கழக தலைவருக்கு பெரும்பான்மையான ஆதரவு, அதாவது 118க்கு மேல் ஆதரவு இருப்பதாக ஒரு பிம்பம் என்பது ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் தற்பொழுது அது பல மாற்றங்களை கண்டுள்ளதை பார்க்க வேண்டியிருக்கிறது. 2 இடதுசாரிகள் ஆதரவை தெரிவித்ததன் காரணமாக 116 இடங்கள் கிடைத்தனர். அந்த கடிதத்தை ஆளுநர் ஆரல்கரிடம் 3வது முறையாக இன்று ராஜ்பவனில் சந்தித்து தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து ஐயுஎம்எல்லும் ஆதரவு தெரிவித்திருப்பதால் 118 வந்து விடுகிறது. விசிகாவும் ஆதரவு தெரிவித்திருப்பதாக தகவல் கிடைத்ததை அடுத்து 120 பேர் ஆதரவு இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகியது. நாளை காலை 11 மணி அளவில் நேரு உள் விளையாட்டு அரங்கில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டின் முதல்வராக பொறுப்பேற்பார். 14வது தமிழ்நாட்டின் முதல்வராக பொறுப்பேற்பார். அவருக்கு தமிழ்நாட்டின் பொறுப்பாளர் ராஜேந்திர ஆலேக்கர் பதவி பிரமாணம் செய்து வைப்பார் என்ற தகவலும் வெளிப்படையாக பேசப்பட்டு வந்தது. ஆனால் தற்பொழுது அதில் மிகப்பெரிய ட்விஸ்ட் என்பது ஏற்பட்டிருக்கிறது. நாங்கள் ஆதரவு தெரிவிக்கவில்லை என்று ஐயுஎம்எல்லுடைய கட்சியிலிருந்து அதிகாரப்பூர்வமாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. நாங்கள் எந்த இடத்திலும் ஆதரவு தெரிவிக்கவில்லை என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். இது மீண்டும் சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது. அதே வேளையில் விசிக சார்பிலும் ஒரு நிலையான வெளிப்படையான முடிவு என்பது கொடுக்கப்படவில்லை. இதற்கான பின்னணி காரணம் என்ன என்று தெரியவில்லை. தமிழ்நாட்டில் தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி முடிந்தது. ஏப்ரல் 23ஆம் தேதி முடிந்த நிலையில் மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகளுக்கான வாக்கு எண்ணிக்கை என்பது நடைபெற்றது. அதில் 108 இடங்கள் மட்டுமே தமிழக வெற்றிக் கழகத்திற்கு கிடைத்தது. அதற்கு அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது 73 தொகுதிகளில் திமுக கூட்டணியும் அதே போல 53 தொகுதிகளில் அதிமுக கூட்டணியும் வென்றிருந்தனர். இதில் 5 இடங்களில் வெற்றி பெற்றிருந்த காங்கிரஸ் கட்சி தன்னை திமுகவிலிருந்து விடுவித்துக் கொண்டு தன்னை தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைத்துக் கொண்டது. எனவே அவருடைய அந்த கணக்கு என்பது 112ஆக மாறியது. மொத்தமாக 113. அதில் விஜய் ஏதேனும் ஒன்றை ராஜினாமா செய்யும் பட்சத்தில் அது 112ஆக மாறிவிடுகிறது. இந்த சூழ்நிலையில்தான் ஆளுநரை சந்தித்து கடந்த 6ஆம் தேதி பதவி பிரமாணம் செய்து வைக்க கோரி ஆட்சி அமைப்பதற்கான கோரிக்கையை முன்வைத்து ஆளுநரை முதல் முறையாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் சந்திக்கிறார். ஆனால் அன்றைய தினம் அவர் அளித்த கடிதமே அவருக்கு மிகப்பெரிய சர்ச்சையாகவும் பிரச்சனையாகவும் மாறி போனதையும் நாம் தொடர்ச்சியாக பார்த்தோம். இதற்கான காரணம் என்னவென்று பார்த்தால், மொத்தமாக ஆட்சி அமைப்பதற்கு 118 எம்எல்ஏக்கள் தேவை. ஆனால் அவரிடம் இருப்பதோ வெறும் 112 மட்டுமே. எனவே ஆட்சி அமைக்க மீதம் இருக்கக்கூடிய 6 பேர் எங்கே என்ற ஒரு கேள்வியை ஆளுநர் அவர்கள் கேட்டிருக்கிறார். ஆனால் இதற்கு உரிய பதில் என்பது கிடைக்கவில்லை. இதனைத் தொடர்ந்து நேற்றைய தினமும் 2வது முறையாக ராஜ்பவன் சென்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் முக்கிய நிர்வாகிகளுடன் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த சூழலில் இதற்கிடையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் முக்கிய நிர்வாகிகளை விசிக, கம்யூனிஸ்ட் கட்சி, 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதே போல ஐயுஎம்எல்லை சந்தித்து ஆதரவு திரட்ட ஒரு நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டது. ஆனால் ஐயுஎம்எல் சார்பில் தொடர்ச்சியாக தமிழக முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆதரவு தெரிவித்தால் மட்டுமே எங்களுடைய ஆதரவை தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வழங்க முடியும் என்று தெரிவித்துவிட்டனர். இதற்கிடையில் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் எங்களுடைய நிர்வாக குழுவை கூட்டி நாங்கள் முடிவெடுக்கிறோம் என்றும் தெரிவித்தார்கள். அதே போல விசிகவும் இன்றைய தினம் கூட்டம் கூட்டி அவருக்கு அதுக்கான முடிவு, அதாவது தமிழக வெற்றிக் கழக தலைவரின் ஆட்சி அமைவதற்கு எந்த மாதிரியான ஆதரவை தர முடியாத என்ற முடிவு எடுக்க இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் இன்று மாலை கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒவ்வொருவராக தனித்தனியாக தங்களுடைய ஆதரவை வெளிப்படையாக தெரிவித்தனர். அதே போல அதற்கான ஆதரவு கடிதத்தையும் அவர்கள் சிடி நிர்மல்குமாரிடம் வழங்கினார்கள். எனவே 2 இடதுசாரி கட்சியிடமிருந்து ஆதரவு பெற்ற அடுத்து 112 இடங்களில் இருந்த தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கான முதல்வருக்கான ஆதரவு என்பது 116ஆக மாறியது. எனவே தமிழக வெற்றிக் கழகத்திற்கான ஆதரவு என்பது 116 ஆகுது. இன்னும் 2 இடம் மட்டுமே தேவை. இந்த சூழலில் இன்று மாலை விசிக சார்பில் நிர்வாகிகள் கூட்டம் இணையதளம் மூலமாக நடைபெற்று இதற்கிடையிலேயே ஐயுஎம்எல் ஆதரவை தெரிவித்ததாக கூறி 118 இடங்கள் கிடைத்துவிட்டது. விசிகவும் ஆதரவு தெரிவித்ததால் 120ஆக கிடைத்தது. எனவே 118ஐ தாண்டி 120 இடங்கள் பெற்றுள்ளோம். எனவே முதலமைச்சராக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் பொறுப்பேற்க இருக்கிறார். நாளை
காலை 11 மணிக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் தமிழ்நாட்டு முதல்வராக 14வது முதல்வராக பொறுப்பேற்பார் என்ற ஒரு தகவலும் வெளியாகி இதனை சிபி பாலகிருஷ்ணன் அவர்கள் வெளிப்படையாக பேசியது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி. இந்த சூழலில் தான் IUML நாங்கள் ஆதரவு தெரிவிக்கவில்லை, விஜய்க்கு ஆட்சி அமைக்க IUML ஆதரவு இல்லை என்ற ஒரு மிகப்பெரிய குண்டை தூக்கியே போட்டார்கள் என்று பார்க்க வேண்டியது. என்ன காரணம் என்றால் விஜய்க்கு ஆதரவு இல்லை என்று இந்த IUML அதாவது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அறிவிப்பு தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க ஆதரவு அளித்ததாக தகவல் வெளியான நிலையில் மறுப்பு. மெஜாரிட்டிக்காக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை தமிழக வெற்றி கழகம் ஆதரவு கேட்டிருந்தது. திமுக தலைவர் ஸ்டாலின் கூறினால் தாவேக்காக ஆதரிப்பதாக IUML தலைவர் காதர் மொய்தீன் கூறியிருந்தார். தமிழக அரசியல் களத்தில் அடுத்தடுத்த காய் நகர்த்துகள் பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றனர். இன்று மாலை தமிழக வெற்றி கழக தலைவருக்கு பெரும்பான்மையான ஆதரவு, அதாவது 118க்கு மேல் ஆதரவு இருப்பதாக ஒரு பிம்பம் என்பது ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் தற்பொழுது அது பல மாற்றங்களை கண்டுள்ளதை பார்க்க வேண்டியிருக்கிறது. 2 இடதுசாரிகள் ஆதரவை தெரிவித்ததன் காரணமாக 116 இடங்கள் கிடைத்தனர். அந்த கடிதத்தை ஆளுநர் ஆரோக்கியரிடம் 3வது முறையாக இன்று ராஜ்பவனில் சந்தித்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து IUMலும் ஆதரவு தெரிவித்திருப்பதால் 118 வந்து விடுகிறது. விசிகாவும் ஆதரவு தெரிவித்திருப்பதாக தகவல் கிடைத்ததை அடுத்து 120 பேர் ஆதரவு இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகியது. நாளை காலை 11 மணி அளவில் நேரு உள் விளையாட்டு அரங்கில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டின் முதல்வராக பொறுப்பேற்பார். 14வது தமிழ்நாட்டின் முதல்வராக பொறுப்பேற்பார். அவருக்கு தமிழ்நாட்டின் பொறுப்பாளர் ராஜேந்திர ஆலேக்கர் பதவி பிரமாணம் செய்து வைப்பார் என்ற தகவலும் வெளிப்படையாக பேசப்பட்டு வந்தது. ஆனால் தற்பொழுது அதில் மிகப்பெரிய ட்விஸ்ட் என்பது ஏற்பட்டிருக்கிறது. நாங்கள் ஆதரவு தெரிவிக்கவில்லை என்று IUML கட்சியிலிருந்து அதிகாரப்பூர்வமாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. நாங்கள் எந்த இடத்திலும் ஆதரவு தெரிவிக்கவில்லை என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். இது மீண்டும் சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது. அதே வேளையில் விசிக சார்பிலும் ஒரு நிலையான வெளிப்படையான முடிவு என்பது கொடுக்கப்படவில்லை. இதற்கான பின்னணி காரணம் என்ன என்று தெரியவில்லை. தமிழ்நாட்டில் தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி முடிந்தது. ஏப்ரல் 23ஆம் தேதி முடிந்த நிலையில் மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகளுக்கான வாக்கு எண்ணிக்கை என்பது நடைபெற்றது. அதில் 108 இடங்கள் மட்டுமே தமிழக வெற்றி கழகத்திற்கு கிடைத்தது. அதற்கு அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது 73 தொகுதிகளில் திமுக கூட்டணியும் அதே போல 53 தொகுதிகளில் அதிமுக கூட்டணியும் வென்றிருந்தனர். இதில் 5 இடங்களில் வெற்றி பெற்றிருந்த காங்கிரஸ் கட்சி தன்னை திமுகவிலிருந்து விடுவித்துக் கொண்டு தன்னை தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொண்டது. எனவே அவருடைய அந்த கணக்கு என்பது 112ஆக மாறியது. மொத்தமாக 113. அதில் விஜய் ஏதேனும் ஒன்றை ராஜினாமா செய்யும் பட்சத்தில் அது 112ஆக மாறிவிடுகிறது. இந்த சூழ்நிலையில்தான் ஆளுநரை சந்தித்து கடந்த 6ஆம் தேதி பதவி பிரமாணம் செய்து வைக்க கோரி ஆட்சி அமைப்பதற்கான கோரிக்கையை முன்வைத்து ஆளுநரை முதல் முறையாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் சந்திக்கிறார். ஆனால் அன்றைய தினம் அவர் அளித்த கடிதமே அவருக்கு மிகப்பெரிய சர்ச்சையாகவும் பிரச்சனையாகவும் மாறி போனதையும் நாம் தொடர்ச்சியாக பார்த்தோம். இதற்கான காரணம் என்னவென்று பார்த்தால் மொத்தமாக ஆட்சி அமைப்பதற்கு 118 MLAக்கள் தேவை. ஆனால் அவரிடம் இருப்பதோ வெறும் 112 மட்டுமே. எனவே ஆட்சி அமைக்க மீதம் இருக்கக்கூடிய 6 பேர் எங்கே என்ற ஒரு கேள்வியை ஆளுநர் அவர்கள் கேட்டிருக்கிறார். ஆனால் இதற்கு உரிய பதில் என்பது கிடைக்கவில்லை. இதனைத் தொடர்ந்து நேற்றைய தினமும் 2வது முறையாக ராஜ்பவன் சென்று தமிழக வெற்றி கழக தலைவர் முக்கிய நிர்வாகிகளுடன் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த சூழலில் இதற்கிடையில் தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய நிர்வாகிகளை விசிக, கம்யூனிஸ்ட் கட்சி, 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதே போல IUML சந்தித்து ஆதரவு திரட்ட ஒரு நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டது. ஆனால் IUML சார்பில் தொடர்ச்சியாக தமிழக முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆதரவு தெரிவித்தால் மட்டுமே எங்களுடைய ஆதரவை தமிழக வெற்றி கழகத்திற்கு வழங்க முடியும் என்று தெரிவித்துவிட்டனர். இதற்கிடையில் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் எங்களுடைய நிர்வாக குழுவை கூட்டி நாங்கள் முடிவெடுக்கிறோம் என்றும் தெரிவித்தார்கள். அதே போல விசிகவும் இன்றைய தினம் கூட்டம் கூட்டி அவருக்கு அதுக்கான முடிவு, அதாவது தமிழக வெற்றி கழக தலைவரின் ஆட்சி அமைவதற்கு எந்த மாதிரியான ஆதரவை தர முடியாத என்ற முடிவு எடுக்க இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் இன்று மாலை கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒவ்வொருவராக தனித்தனியாக தங்களுடைய ஆதரவை வெளிப்படையாக தெரிவித்தனர். அதே போல அதற்கான ஆதரவு கடிதத்தையும் அவர்கள் சிடி நிர்மல்குமாரிடம் வழங்கினார்கள். எனவே 2 இடதுசாரி கட்சிகளிடமிருந்து ஆதரவு பெற்ற அடுத்து 112 இடங்களில் இருந்த தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கான முதல்வருக்கான ஆதரவு என்பது 116ஆக மாறியது. எனவே தமிழக வெற்றி கழகத்திற்கான ஆதரவு என்பது 116 ஆகுது. இன்னும் 2 இடம் மட்டுமே தேவை. இந்த சூழலில் இன்று மாலை விசிக சார்பில் நிர்வாகிகள் கூட்டம் இணையதளம் மூலமாக நடைபெற்று இதற்கிடையிலேயே IUML ஆதரவை தெரிவித்ததாக கூறி 118 இடங்கள் கிடைத்துவிட்டது.
விசிகாவும் ஆதரவு தெரிவித்ததால் 120 கிடைத்தது. எனவே 118 தாண்டி 120 இடங்கள் பெற்றுள்ளோம். எனவே முதலமைச்சராக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் பொறுப்பேற்க இருக்கிறார். நாளை காலை 11 மணிக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் தமிழ்நாட்டு முதல்வராக 14வது முதல்வராக பொறுப்பேற்பார் என்ற ஒரு தகவல் வெளியாகி இதனை சிபி பாலகிருஷ்ணன் அவர்கள் வெளிப்படையாக பேசியது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி. இந்த சூழலில் தான் IUML நாங்கள் ஆதரவு தெரிவிக்கவில்லை, விஜய்க்கு ஆட்சி அமைக்க IUML ஆதரவு இல்லை என்ற ஒரு மிகப்பெரிய குண்டை தூக்கியே போட்டார்கள் என்று பார்க்க வேண்டியது. என்ன காரணம் என்றால் விஜய்க்கு ஆதரவு இல்லை என்று இந்த IUML அதாவது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அறிவிப்பு தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க ஆதரவு அளித்ததாக தகவல் வெளியான நிலையில் மறுப்பு. மெஜாரிட்டிக்காக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை தமிழக வெற்றி கழகம் ஆதரவு கேட்டிருந்தது. திமுக தலைவர் ஸ்டாலின் கூறினால் தாவேக்காக ஆதரிப்பதாக IUML தலைவர் காதர் மொய்தீன் கூறியிருந்தார். தாவேக்கா ஆட்சி அமைக்க ஆதரவு இல்லை என்று IUML அறிவிப்பு. விசிக அதிகாரப்பூர்வமாக ஆதரவு அறிவிக்காத நிலையில் இப்பொழுது வரை அவருக்கு மெஜாரிட்டியான 118 இடங்கள் கிடைக்கவில்லை. எனவே இதனால் நாளை விஜய் தமிழக முதல்வராக பதவியேற்பு இல்லை என்ற ஒரு சூழலாக மாறி இருக்கிறது. இன்னொன்றை ஒரு பார்க்க வேண்டிய சூழல் என்னவென்றால் ஆலேக்கர் அவர்கள் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை பதவியேற்க வாருங்கள் என்ற எந்த ஒரு அழைப்பையும் எடுக்கவில்லை. இதுவரை 3 முறை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் கிண்டியில் உள்ள ராஜ்பவனுக்கு சென்று தன்னை தமிழ்நாட்டின் முதல்வராக அமர்வதற்கான பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும், தனிப்பெரும் கட்சியாக இருக்கிறேன், ஆதரவும் இருக்கிறது என்று கூறியிருக்கிறார். ஆனால் தற்பொழுது வரை 118 நம்பரை கொண்டு வந்து ஆளுநரிடம் காட்டவில்லை. அதன் காரணமாகவே தற்பொழுது வரை ஆளுநரிடமிருந்து எந்த அழைப்பும் விடுக்கப்படாத சூழல் இருந்த நிலையில்தான் அமமுக சார்பில் வெற்றி பெற்ற மன்னார்குடி MLA காமராஜ் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவித்து கடிதம் கொடுத்திருப்பதாக ஒரு கடிதம் என்பது வெளியாகி பெரும் பரபரப்பை சர்ச்சை ஏற்படுது. ஏனென்றால் இவர்கள் மொத்தமாக 234 தொகுதிகளில் 108 இடங்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு இருக்கிறது. அதே போல காங்கிரசுக்கு 5 இருக்கிறது, இடதுசாரிகள் மொத்தமாக 4 இருக்கிறது. இதெல்லாம் கூட்டி பார்க்கும்போது 116 இடங்கள் வந்துவிடுகிறது. இன்னும் ஒரே ஒரு இடம்தான் தேவை. எப்படி என்று பார்த்தால் விஜய் அவர்கள் இருக்கக்கூடிய 2 தொகுதியில் ஏதேனும் ஒன்று, திருச்சி கிழக்கு அல்லது பெரம்பூர், இரண்டில் ஏதேனும் ஒன்றை அவர் ராஜினாமா செய்யும் பட்சத்தில் மொத்தமாக ஹவுசிங் நம்பர் என்பது 233 மாறிவிடும். எனவே 117 பேர் இருந்தாலே தமிழக வெற்றி கழக தலைவர் அவர்கள் தமிழ்நாட்டின் முதல்வராக பொறுப்பேற்கலாம். ஏனென்றால் ஒருவர் சபாநாயகர் ஆகிவிடுகிறார். எனவே 116 இருந்தாலே போதும். ஸோ இந்த ஒரு அமமுக MLA ஆதரவு கடிதம் கிடைத்தவுடன் அவர் இந்த மாதிரியான ஒரு விஷயம் என்பது நகர்கிறது. இந்த சூழலில் தான் இது போலியான கடிதம் என்றும் தமிழக முதல்வராக எடப்பாடி பழனிசாமியை ஆக்க வேண்டும் என்று தற்பொழுது ஆளுநரை சந்தித்து திடீரென ஆளுநரை சந்தித்து டிடிவி தினகரன் கூறியிருக்கிறார். இது மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை தற்பொழுது மீண்டும் ஏற்படுத்தி இருக்கிறது. இது எத்தனை நாள் நீடிக்கும்? எப்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டின் முதல்வராக பொறுப்பேற்பார் என்ற ஒரு கேள்வி மீண்டும் சுற்றுச்சூழல துவங்கி இருக்கிறது. ஏனென்றால் பழனிசாமிக்கு ஆதரவு தருவதாக தரப்பட்ட கடிதத்தை மாற்றி முறைகேடு செய்திருக்கிறார்கள் என்று கூறுகிறார். என்றால் குதிரை பேரத்தில் ஈடுபட்ட தமிழக வெற்றி கழக தலைவர் கட்சி சார்ந்தவர்கள் அந்த கட்சிக்கு ஆதரவாக இருப்பது போல கடிதத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் என்றும் திமுகவை தீய சக்தி, திமுக தாவைக்காக எதிராக இருப்பவர்கள் தீயம் சக்தி என்று கூறிவிட்டு திமுகவின் MLA அதாவது அமமுகவின் MLA-க்களை எப்படி வாங்க முடியும்? பழனிசாமிக்கு ஆதரவு தரும் ஒரிஜினல் கடிதத்தை கவர்னரிடம் நான் கொடுத்திருக்கிறேன். அவர் என்ன கூறியிருக்கிறார் என்றால், ஒரு கடிதத்தை தமிழ்நாடு கவர்னர் ராஜேந்திர ஆலேக்கரிடம் தற்பொழுது வழங்கி வெளியே வந்து செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் என்ன தெரிவிக்கிறார் என்றால், டிடிவி தினகரன் அவர்கள் கடிதம் ஒன்றை வழங்கியிருக்கிறார். அதில் என்ன கூறியிருக்கிறார் என்றால், நான் எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்க அழைக்க வேண்டும் என்ற விருப்ப கடிதத்தை தான் எனது கட்சியின் சார்பில் போட்டியிட்டு மன்னார்குடியை வெற்றி பெற்ற காமராஜ் அவர்களுக்கு வழங்கினார். ஆனால் தற்போது அது மாற்றம் செய்யப்பட்டுள்ளது, குதிரை பேரத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு எண்ணம் எழுவதாக தெரிவித்திருக்கிறார். இது தவிர்த்து மன்னார்குடி MLA-வை காணவில்லை, கடத்தி சென்று விட்டார்களா, குதிரை பேரத்தில் ஈடுபட்டிருக்கிறார்களா, காசு கொடுத்து அவரை விலைக்கு வாங்க முயற்சி செய்கிறார்களா, இது ஜனநாயகத்திற்கு விரோதமானது. இதனை ஆளுநர் அவர்கள் கண்டறிய வேண்டும். எங்கே எனது MLA இருக்கிறார், இந்த கடிதத்தை நான் வழங்கவில்லை, இதனை போர்ஜரியாக தயார் செய்திருக்கிறார், எனவே இதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், இது குதிரை பேரத்துக்கு இட்டு சென்றிருக்கிறது, எனவே இது தமிழ்நாட்டில் நிகழ்ந்தவில்லை என பல்வேறு குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்காக அமமுக முன்னேற்ற கழகத்தின் பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் செய்தியாளரிடம் தெரிவித்து சென்றிருக்கிறார். இப்போது வரை தமிழக முதல்வருடன் விசிக தலைவர் ஒரு பேச்சுவார்த்தையிலும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். எந்த மாதிரியான ஆதரவு கொடுக்கலாமா வேண்டாமா, என்ன மாதிரியான பேச்சுவார்த்தைகள் தமிழக அரசியலில் சென்று கொண்டிருக்கிறது என்பதை பார்க்க வேண்டியிருக்கிறது. மக்கள்
மக்களுக்கு தலை சுற்றக்கூடிய சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் மாலையில் தான் தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் பட்டாசு வெடித்து தமிழக முதல்வராக விஜய் ஆகப் போகிறார் என கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆனால் தற்பொழுது ஐஎம்எல் ஆதரவு இல்லை என்றும் இந்த சூழலில் விசிக ஒரு நிபந்தனை விதிப்பதாகும். ஏனென்றால் போக்கே திருமாவை நோக்கி தான் இருக்கிறது. திருமா எடுக்கக்கூடிய முடிவு தான் தமிழக அரசியலை மாற்றும் என அந்த கட்சியை சார்ந்த முக்கிய நிர்வாகிகள் பேச துவங்கியிருக்கிறார்கள். இது மிகப்பெரிய அளவில் தமிழகத்தில் பேசு பொருளாகவும் மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய பொருளாகவும் மாறி இருக்கிறது. ஏனென்றால் வன்னியரசு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த விசிகாவின் முக்கிய முகமாக இருக்கிறார். அவர் எப்படி கோரிக்கிறார் என்றால் இனி திருமாவின் காலம், திருமா எடுக்கும் முடிவே இறுதியான முடிவு, அதுதான் தமிழக அரசியலை மாற்றப் போகிறது என்றெல்லாம் கூறியிருக்கிறார். அதே வேளையில் திருச்சி கிழக்கு தொகுதியை திருமாவளவனுக்கு வழங்க வேண்டும் என்றும் துணை முதலமைச்சராக பொறுப்பை வழங்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையும் தமிழக வெற்றி கழகத்திற்கு வைப்பதாக பார்க்க வேண்டியிருக்கிறது. எனவே இன்றைய தினம் பார்க்கும் பொழுது இரண்டு பெரும் கட்சிகளாக இருக்கக்கூடிய இடதுசாரி கட்சிகளை ஆதரவு தெரிவித்ததன் அடிப்படையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் சந்தித்திருக்கிறார். ஆனால் விசிகாவை தற்பொழுது சந்திக்கவில்லை. எனவே அதனையும் உற்று கவனிக்க வேண்டியிருக்கிறது. எனவே இதன் காரணமாகவே ஒரு விஜய்க்கு மிகப்பெரிய பேரிடியாக இன்றைய தினமும் வந்திருக்கிறது. இன்றும் அவருக்கு தூக்கமில்லாத ஒரு இரவாகவே அமையும். ஏன்னா ஸ்லீப்லெஸ் நைட் என்றுதான் சொல்ல வேண்டும். கடந்த 2 நாட்களாக 2 நாட்கள் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் கிண்டியில் இருக்கிற ராஜ்பவனம் சென்று தன்னை ஆட்சி அமைக்க அழைக்கும்படி பொறுப்பு ஆளுநருக்கு கடிதத்தை கொடுத்தார். ஆனால் தற்பொழுது அழைக்கவில்லை. 2 நாள் டைம் கொடுத்தா அந்த 2 நாளும் இன்றோட முடிவதன் காரணமாக இன்றும் சென்று சந்தித்து தனக்கு ஆட்சி அமைப்பதற்கான அந்த அழைப்பு என்பதை விடுக்க வேண்டும் என்று கூறியிருந்தார். ஆனால் தற்பொழுது வரை அழைப்பு என்பது விடுக்கப்படாத காரணத்தால் நாளை பதவி ஏற்பு இருக்காது என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு தகவலாக இருக்கிறது. இது பேரிடியை தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவாளர்கள் மத்தியில் எழுப்பியிருக்கிறது. ஐஎம்எல் ஆதரவு இல்லை என்ற ஒரு நிலைப்பாடு மிகப்பெரிய ஒரு பேரதிர்ச்சியாகவும் பேரிடியாகவும் தமிழக வெற்றி கழகத்திற்கு இறைந்திருக்கிறது. அதே வேளையில் திருமாவளவன் அவர்களுடைய விசிகாவும் பல்வேறு நிபந்தனைகளை விதிப்பதால் இது மிகப்பெரிய ஒரு நெருடலையும் ஒரு அழுத்தத்தையும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் அதன் தலைவர் விஜய்க்கும் ஏற்படுத்தி இருக்கிறது. எனவே சூழல் எப்படி செல்ல இருக்கிறது என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். நாளையாவது வெடியுமா என்று காத்திருந்தார்கள் என்றால் மே 9ஆம் தேதி முக்கியமான முடிவுகள் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டார்கள். ஆனால் இன்று காலை துவக்கத்தில் பார்க்கும் பொழுது திமுக கூட்டணி அமைந்து இபிஎஸ் முதல்வர் ஆவார் என்று சொன்னார்கள். ஆனால் மதியத்திற்கு பிறகு காட்சிகள் மொத்தமாகவே மாறினர். இடதுசாரிகள் 2 பேரும் ஆதரவை தமிழக வெற்றி கழகத்துக்கு தெரிவிக்க அதனுடைய எண்ணிக்கை 116ஆக மாறியது. ஐஎம்எல் ஆதரவு விசிக ஆதரவு 120 தொட்ட நிலையில் தற்பொழுது மீண்டும் 2 சரிந்து 116 என்ற நிலையில் இருக்கிறது. இந்த வேளையில் தான் அமமுகவின் மன்னார்குடி வேட்பாளர் ஆதரவு தெரிவித்ததாக கடிதம் வழங்கிய நிலையில் 117 கிடைத்து பெரும்பான்மையுடன் இருப்பதாக ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மை இருப்பதாக கூறிய நிலையில் தான் டிடிவி தினகரன் அவர்கள் தற்பொழுது சந்தித்து எனக்கு தெரியாமல் கடிதம் மாற்றி வழங்கப்பட்டிருக்கிறது, குதிரை பேரம் நடைபெற்றிருக்கிறது. எனவே இதன் மீது நடவடிக்கை எடுக்க வழங்க கோரியும் இபிஎஸ்ஐ முதல்வராக நியமிக்க வேண்டும், அதற்கு அழைப்பு விடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தை வலியுறுத்தியும் கடிதத்தை ஆளுநர் ஆலேக்கரிடம் வழங்கி சென்றிருக்கிறார். இந்த சூழலில் விசிக தலைவர் திருமாவளவன் அவர்களும் சென்னையில் இருக்கக்கூடிய முதல்வர் இல்லத்தில் சென்று நீண்ட நேரமாக ஆலோசனை நடத்தியிருக்கிறார். எனவே எப்படி அரசியல் நகர்வுகள் இருக்க போகிறது என்றே தெரியவில்லாத சூழல் என்பதுதான் இருக்கிறது. எனவே நாளைய தினமே விசிக என்ன முடிவை உறுதியாக எடுக்கிறது, அவர்கள் என்ன மாதிரியான கடிதத்தை வழங்குகிறார்கள் என்பதன் அடிப்படையிலேயே பார்க்க வேண்டும். அப்படி அவர்கள் இன்றைய தினமே கூட நாங்கள் அவர்களுக்கு ஆதரவு தருகிறோம் என்று கூறினாலும் என்ன மாதிரியான ஆதரவு, அதன் பின்னால் இருக்கக்கூடிய நிபந்தனைகள் என்னென்ன என்பதெல்லாம் தெரிய வேண்டியிருக்கிறது. எனவே விஜய் என்று முதல்வராக பதவி ஏற்பார். நாளை அதற்கான வாய்ப்பு என்பது இல்லை தற்பொழுது வரை. ஏனென்றால் ஆளுநர் அவர்கள் தற்பொழுது வரை எந்த விதமான அழைப்பும் விடுக்கவில்லை. எனவே இது நாளை நடக்குமா அல்லது திங்கட்கிழமை நடக்குமா என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி தமிழக மக்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது. இது மிக கொந்தளிப்பை தமிழக வெற்றி கழகத்திடம் ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே முடிவு என்னவாக இருக்க போகிறது, யார் முதல்வராகிறார் என்பதில் விஜய் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் எப்பொழுது நடக்கப் போகிறது, இது வேறெனும் பெரிய மாற்றங்கள் எதுவும் நடக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும்.